ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 150 ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் 2026 மாடல் வந்து இருக்குங்க. ஸோ லுக்ஸை நீங்கள் வச்சு பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த ஹெட்லைட் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்து எல்இடியில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஹேலஜன் யூனிட் பிடிச்சிருக்கா அண்ட் இந்த எல்இடி யூனிட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஃபீல் படி எனக்கு அந்த பழைய லுக்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நடுவில் ஒரு டிஸ்கவர் மாடல் வந்துச்சு இல்லையா, அந்த டிஸ்கவர் மாடலோட ஹெட்லைட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வண்டிகளில் பாடியில் இன்ஜினில் எந்த மாற்றங்களும் கிடையாது. ஸோ அது ஒன்று ஒன்றா அப்படியே வீடியோ ஃபுல்லாக தெளிவாக வந்து பார்த்துருவோம். இந்த வண்டியோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் இது வந்து 150 சிசிக்கான ஒரு என்ஜினுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 149.5 சிசி என்ஜின். பவர் ஃபிகர்ஸ் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ்னு பார்க்குறப்ப 13.8 பிஹெச்பி பவரும் 13.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த பவர் ஃபிகர்ஸும் டார்க்கும் அந்த 13 ரேஞ்சஸ்லேயே இருக்கும். மைலேஜும் கிடைக்கும். ஹைவேஸில் ஒரு 80 to 90 100 அப்படியே நீங்கள் ஸ்மூத் பண்ணலாம். 100ல் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் தெரியும். ஒரு 90-95ல் ரொம்பவே ஸ்மூத்தராக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து போகும். மைலேஜுமே நீங்கள் கரெக்டாக ஒரு 60-65க்குள்ளே நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 45லேருந்து 48 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமியாக வந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஆல்ரவுண்டர் பர்பஸில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். கம்ஃபர்ட்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த கேஸ் சார்ஜ் சஸ்பென்ஷன் இருக்கனால உங்களுக்கு ரொம்ப சொகுசாக இருக்கும். நீங்கள் ஹைவேஸில் போகிறீங்கனாலும் சரி, இந்த நம்ம ஊர் ரோட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் ரொம்ப ஆப்டடாகவே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் தான். அது எல்லாமே வந்துட்டு இப்போன்னு இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாமே பல்சரில் இருந்தது. அது இன்றைக்கி இருக்க ரோடு ஆக்ட்டுக்குமே நல்லாயிருக்கு. இதை மாற்ற தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா மோனோஷாக்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில வண்டிகளில் வேலை வைக்குது. பட் அப்படி இருந்தாலும் இந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த டபுள் சைட் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனாலேயே ரைடிங் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னுமே சப்போர்ட்டடாக தான் இருக்குது. வேறு இன்ஜினில் பார்த்திங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கிக்கர் இன்னுமே அந்த 150 சிசி வேரியண்ட்டில் வருது. ட்வின் டிஸ்கில் வராதுங்க. ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் அவங்க ஸ்டாண்டர்டாகவே இந்த கிக்கர் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ் யூனிட் தான். மற்றபடி என்ஜினில் பெருசாக எதுவுமே இல்லை. சிம்பிளான ஒரு ஏர் கூலிங் என்ஜின் தான் வந்து வருது. பிரேக்ஸு டயர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது இந்த வண்டிகளில் 90/90 செக்ஷன் சிஎட் டயர் ஃப்ரண்ட்டில் 17 இன்ச்சஸ் வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 275 mm டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து இருக்குங்க. அப்படியே ரியரில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் அப்படிங்கிறனால இதில் ட்ரம் பிரேக்ஸ் யூனிட் தான் வரும். சென்சிங்க்கு ரிங்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் வெறும் ட்ரம் பிரேக் தான். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு வெறும் 100/90. அதாவது இந்த டயரும் NS 125 இருக்கக்கூடிய டயருமே சிமிலரான டயர்ஸ், சின்ன டயர்ஸ் தான் வருது. பட் இதே நீங்கள் ட்வின் டிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 120 செக்ஷனில் டயர் வரும். 110 செக்ஷனாச்சும் கொடுத்துருக்கலாம். பட் 100/90 செக்ஷன் டயர் 17 இன்ச்சஸ் வீல் சைஸ் ஒரு 125 சிசியில் இருக்கக்கூடிய ஒரு டயர் மாதிரி தான் இந்த டயருமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இந்த வண்டியோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு டெய்லி யூசஸ்க்கும் பர்பஸ்ஃபுல்லாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து கரெக்டான டயர் தான். ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ஸ்டெப் அப்கான அந்த ஒரு எல்இடி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 4மே வந்து உங்களுக்கு டியூக் அந்த யூனிட்டில் வரும் இல்லையா, ஒரு எல்இடி இண்டிகேட்டர் யூனிட் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் நல்லாவே ஸ்டெடியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வந்து இருக்குது இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே. இந்த இண்டிகேட்டர் யூனிட் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஹேண்டில்ஸ் அந்த லேடிஸ் வந்து கரெக்டாக கையில் வந்து ஃபிட் பண்ணிக்கிற மாதிரியான அந்த ஸ்டாண்டர்டுக்கே உரித்தான அந்த ஒரு ஹேண்டில் பார் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ப்ளிட்டப் ஆகி வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் சிங்கிள் யூனிட்டாக வந்து வருது. கிராஃபிக்ஸோட டிசைன்ஸை பற்றி நம்ம சொல்ல மட்டும் பாருங்கள். இந்த 2026 இந்த கிராஃபிக்ஸ் கம்ப்ளீட்டாக வண்டி ஃபுல் பாடியில் வரக்கூடிய கிராஃபிக்ஸ் எல்லாமே மாறும். இது வந்து ஒரு மாதிரி அந்த ப்ளூ கலர்லேயே வயலட் கலந்த ஒரு ப்ளூ அப்படி ஒரு வேரியண்ட் மாதிரி இது வந்து கிடைக்குங்க. டேங்கை பொறுத்த வரைக்கும் 15 லிட்டருக்கான டேங்க் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நான் வந்து லைட்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கன்சோலுக்கு வந்துடுவோம். ஸோ லைட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எல்இடி ஹெட்லைட்டுக்கான யூனிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஐப்ரோ மாதிரியான மேலே ஒரு கண்ணு மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹை பீம் லோ பீம்னு சொல்லிட்டு 2 யூனிட் வந்து வரும். இதோட யூனிட் பொறுத்த வரைக்கும் தூரமாக இருந்து பார்க்குறப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஹெட்லைட்ஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஆப்டடாக தெரியல. பட் அந்த பழைய பல்சரோட ஹெட்ஸ் யூனிட் பார்க்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், பல்சர் அந்த ஒரு அது நல்லாயிருக்கும் அது பார்க்குறப்போ. பட் இது வந்து எல்இடிக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது நான் சாய்ஸ் வந்து உங்கள் சைட்லேயே கொடுக்குறேன். இந்த ஹெட்லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் தான் நான் சொல்லுவேன். அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கன்சோல் யூனிட்டுங்க. கன்சோல் என்னடா பழைய கன்சோல் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சது கரெக்டு தான். இந்த வண்டிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான வேரியண்ட்ஸ் வருது. அதில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பல்சர் வந்து இருக்கிறதுலே பேஸ் வேரியண்ட்டு. அதாவது ஸ்டாண்டர்டில்
ப்ளூடூத் இல்லாமல் வரக்கூடிய ஒரு மாடல். ப்ளூடூத் நீங்கள் வந்து சூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த கன்சோல் மீட்டர் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த கன்சோல் மீட்டர் தான் சூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு கன்சோல் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேக்கோ மீட்டர் அனலாக்லேயும் ஸ்பீடோ மீட்டர் வந்துட்டு நம்ம பழைய யூனிட் இருக்குல்ல அதான் சைட் ஸ்டாண்டு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கன்சோல்லே வந்துடும். ஓடோ ட்ரிப் 2 ஓடோ பேசிக்காக இருக்கும். ப்ளூடூத் ஃபியூச்சர்ஸ் மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளான ஒரு கன்சோலாக வந்து கொடுத்துருப்பாங்க. என்னோடய ஃபேவரட்டுமே இந்த கன்சோல் தான். உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கான அந்த சார்ஜிங் போர்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும். இந்த சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. சுவிட்சஸோட குவாலிட்டிஸ்லாம் பார்க்கும்போது பழைய பல்சரோட அதே சுவிட்ச் தான். அந்த எக்ஸாஸ்ட் வந்து பழைய பல்சர் எக்ஸாஸ்ட், அது வந்து அந்த சவுண்டு முதற்கொண்டு மாறல. கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்குது ஓட்டும்போது. பட் சேம் தாங்க, இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஹேண்டில் பாரோட யூனிட்டுமே அந்த ஸ்ப்ளிட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அது ஸ்டாண்டர்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், ட்வின் டிஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். சுவிட்சஸோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஹை பீம் லோ பீம் பேஸ்க்கு தனி சுவிட்ச் இருக்குது. ஹாரனை பொறுத்த வரைக்கும் ஓகே. இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச்சு கொஞ்சம் ஹார்டரான டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலே ரொம்ப லைட்டடாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும் ஸ்டாண்டர்டில். ட்வின் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் டயர் சைஸ் பெருசாக வரதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் பெருசாக பல்கியராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து வேறு மாதிரி இருக்குங்க. 125 பல்சரில் வரக்கூடிய அந்த ஒரு யூனிட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. 220 வரக்கூடிய ஹெவியான டெலஸ்கோபிக் வந்துட்டு ட்வின் டிஸ்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கு இதுக்கும் ப்ரைஸ் வித்தியாசம்னு பார்க்கும்போது ட்வின் டிஸ்க்குக்கும் ஸ்டாண்டர்ட் இந்த பேசிக் வேரியண்ட்டுக்குமே ஒரு 18,000 19,000 உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இப்படி தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ வண்டியோட வாக் அரவுண்டுன்னு பார்க்கும்போது இவ்வளோ தான். உங்களுக்கு வந்துட்டு இதோடைய வேரியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 3 விதமான வேரியன்ட்ஸ் வந்து வருதுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வேரியண்ட் வந்து பேஸ் வேரியண்ட்டு. ஸோ இந்த பேஸுக்கு உறுத்தானதில் ப்ளூடூத் அந்த ஒரு வராது. அனலாக் நீங்கள் பார்த்த கன்சோல் மீட்டர் வந்து வரும். நெக்ஸ்ட்டு ரியரில் டிஸ்க் பிரேக் வராது. ஸோ ஸ்டாண்டர்டுக்கான சிங்கிள் சீட் வந்து கிடைக்குங்க. இதுலேயே வந்து ஸ்டாண்டர்டில் ப்ளூடூத் வேரியண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த அனலாக் மீட்டருக்கு பதிலாக ப்ளூடூத்துக்கான மீட்டர் வந்து வரும். மற்றபடி எல்லாமே ரிமைன் சேம் தான். ட்வின் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 2 டிஸ்க் பிரேக் வரும். சிங்கிள் சேனல், இது எல்லா வண்டிக்குமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். 2 டிஸ்க் பிரேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக் வரும். பின்னாடி டயர் சைஸ் பெருசாக இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து கவர் பண்ண செயின் கவர் யூனிட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஓப்பன் செயின் யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்ப்ளிட் சீட் வந்து வருங்க. ஹேண்டில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்டிலாக இல்லாமல் டூயல் ஹேண்டில் வந்து வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நீங்கள் பிடிச்சி ஓட்டுற அந்த ஹேண்டில் பாருமே இன்னுமே ஸ்ப்ளிட்டடாக வரும். 220 இருக்க மாதிரி வந்து வரும். ப்ளூடூத்துக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துடும். ஸோ இது எல்லா ஃபீச்சர்ஸுமே அடங்குனது உங்களுக்கு ட்வின் டிஸ்கில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்காக எடுக்கிறீங்க, உங்களுக்கு பேசிக் கம்யூட்டருக்கு ஒரு வண்டி இருந்தால் போதும். அட் த சேம் டைம் ஹைவேவும் பண்ணணும், மைலேஜும் வரணும், இப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் போயிடலாம். அதுலேயே உங்களுக்கு ப்ளூடூத் விருப்பப்பட்டால் நீங்கள் ப்ளூடூத் எடுங்க. இல்லை எனக்கு அந்த மீட்டரே பிடிக்கல, எனக்கு ஓல்டு மீட்டர் டைப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த நீங்கள் அனலாக் டைப் வந்து வாங்கிக்கலாங்க. இதில் இல்லைனா வந்து நான் கொஞ்சம் மாடர்னாக எதிர்பார்க்குறேன் ப்ரோ, எனக்கு ஹைட்டு கொஞ்சம் வண்டி வேணும், டயர்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக வேணும், கார்னரிங் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஃபேமிலி ஆப்ஷன்ஸில் சிங்கிள் சைட் உட்கார மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, டூயல் சைடு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ட்வின் டிஸ்க் மாடல் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த பல்சரை பற்றினது. ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் வித்தியாசங்கள்னு பார்க்குறப்ப பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 அந்த ரேஞ்சில் வந்து வருது. இதுலேயே நீங்கள் ப்ளூடூத் இருக்கிற மீட்டர் வாங்கினீங்கன்னா 1,34,600 கிட்ட வரும். ட்வின் டிஸ்கோடைய அந்த ஃபுல் எல்லாமே இருக்கிற ஒரு வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,42,000 வந்து வருது. இது வந்து நான் ஒரு அசப்ஷனான ரேட் தான் சொல்கிறேன். இது எக்ஸாக்டாக இருக்குமா அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்க ஷோரூம் தான் நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணணும். நான் ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வருது, வித்தியாசங்கள் வந்து இருக்குது இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம். இன்னும் இந்த 2026ங்கிறப்ப இயர் ஜிஎஸ்டி வந்து வரும். ஸ்டில் உங்களுக்கு வந்து 25 மாடல்ஸுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அந்த 2025 மாடலில் இந்த எல்இடி லைட்டே எனக்கு வேணாம், நான் பல யூனிட்டே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்னும் ஒரு 2 months or 1 monthsக்குள்ளே நீங்கள் வந்து வண்டி எடுத்துருங்க. இல்லைனா இதுக்கப்புறம் வரக்கூடிய வேரியண்ட் எல்லாமே இந்த எல்இடி மாடல் வச்ச வண்டி தான் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். யாராவது என்ஜினில் மாற்றம் இருக்கா ப்ரோ நீங்கள் கடைசியாக கேட்டிங்கன்னா ஒரு மாற்றமும் இல்லை, கோ ஃபார் இட். நீங்கள் 25 மாடல் கிடச்சிச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை நான் ஃபியூச்சரிஸ்டிக்காகவே போகிறேன், எனக்கு எல்இடி இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ தொடர்ந்து வரும். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் எல்லாரையுமே இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான வீடியோவை நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பை.